ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆனந்தகுமார். நான் 2019 ஆர்ஆர்பி ரெக்யர்மெண்ட் பண்ண ஆர்ஆர்பி என்டிபிசி கிளியர் பண்ணி ஜேயா ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன், நான் எப்படி கிராக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 2017 வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடித்தேன். அந்த டைமில் வேலை தேடி சென்னை வந்தேன். அப்போ 2 மந்த்தாக வந்து ஒர்க் தேடிக்கிறேன். ஸோ எனக்கு வேலை கிடைக்காத காரணத்தினால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் எங்கள் அண்ணன் கேட்டேன், நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எங்கள் அண்ணன் சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 6 இயராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே கிடைக்கல, நமக்கு வேணாம், நீ வேலை தேடு அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் வேலை தேட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனேன். ஸோ அந்த எம்என்சி கம்பெனியில் 10 மந்த்தாக வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த கம்பெனி வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணனால என்னால் ட்ராவல் பண்ண முடியல. அதனால நான் வேலை தேடலாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் குரூப் டி வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினால யூடியூப்பை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் குரூப் டி தான். குரூப் டி அண்ட் ஏஎல்பி வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யூடியூப்பை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அண்ட் குரூப் டி எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, ரிசல்ட்டும் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஏஎல்பியோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்க், குரூப் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மார்க்ஸ். நான் இந்த மார்க் 13 அண்ட் 32 மார்க்ஸ் இருக்கனால ஸோ நம்ம எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து வேலை தேட ஆரம்பிச்சேன். வேலை தேடிக்கிற முடியாதுனா ஒரு ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. மந்த்லி வந்து 4000 நேராக கிடைச்சிச்சு. ஸோ நானும் அதுலேயும் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண டயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 மந்த் ஆச்சு. ஸோ எனக்கு அந்த ஒர்க்கில் வந்து இன்வால்மெண்ட்டே இல்லை. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போதெல்லாம் மறுபடியும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். இதே தான் எங்கள் அண்ணன் சொன்னேன். ஸோ நீ ஸ்டார்ட் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தான். நானும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணேன். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் எனக்கு வந்து எஸ்எஸ்சினா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ரிவேஷன் அப்பதான் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதுலதான் சிஜிஎல், சிஹெச்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க, இயர்லி இவ்வளோ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. நானும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 மந்த்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அந்த டயத்தில் நான் மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாடம் பண்ணி தான் ஒரு 10 மந்த்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன கான்செப்ட்ல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா ஏஎல்பி அண்ட் குரூப் டில வந்து 32 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஒரு 10 மந்த் நேராக போனனால எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வரல. ஸோ ஒரு 10 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் அப்படிங்கிற ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வே ஆஃப் டீச்சிங் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் எப்படி மேக்ஸ் எடுத்தார் அப்படின்னா ஒரு மேக்ஸ் வந்து உன்னோட ரியல் லைஃப்ல வந்து நீ அப்ளை பண்ணணும், சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொன்னனால எனக்கு அவர் வே ஆஃப் டீச்சிங் வந்து பிடிச்சி. ஸோ நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அவர் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப மேக்ஸ் வந்து நான் சால்வ் பண்ண குயிக்காக வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் புக் எல்லாத்துக்கும் தெரியும். எஸ்எஸ்சி கிரண் புக் அப்படிங்கிறது அதில் 10,000 இயர் சம் இருக்கும். ஸோ அந்த 10,000 இயர் சம்மையுமே சொல்யூஷனே நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு மேக்ஸ் வந்து அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் ஆச்சு அவரோட வே ஆஃப் டீச்சிங்ல. ஜிஎஸ் ஜிகே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி புக் தான். 6th to 12th வரை வந்து புக் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து குப்தான் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா 6th, 8th, 10th, 12th இந்த மாதிரி டாபிக் இருக்கும். அதை ஃபுல்லா ஒரு டைம் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ சர்ச் பண்ணி அதுல உள்ள நம்ம படிச்ச ரிலேட்டடா இல்லாம வேற ஏதாவது டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இதை ஃபுல்லா அப்படியே இதே மாதிரி தான் பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். டிஎன்பிசி புக் தான். ஸ்டாட்டிக் ஜிகே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு கடல் மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. நான் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்டோரி ஓரியன்டா ஞாபகம் வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து நம்ம சொல்லி அதை வந்து நான் நல்லா மைண்ட்ல ஏற்றி இந்த ஸ்டோரி சொன்னா நமக்கு இந்த தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர அளவுக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, உங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிய வரும். நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டும் எங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணனால எங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னோட ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டி கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்க் இன்க்ரீஸ் ஆக என்னோட ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி நோக்கி போச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா நான் என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண டயத்தில் சிபிடி 1 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சிபிடி 1 கண்டக்ட் பண்ணி அதையும் கிளியர் பண்ணனால லெவல் 6, லெவல் 5, லெவல் 3, லெவல் 2 இந்த 4 எக்ஸாமோட கட் ஆஃபையும் கிளியர் பண்ணிட்டு லெவல் 6 அப்படிங்கிறது மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கிளியர் பண்ணேன். லெவல் 6ஓட அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜ் இருக்கும். 5 ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்டேஜுமே நீங்கள் கிளியர் பண்ணணும். அதில் நான் வந்து 4 ஸ்டேஜ் தான் கிளியர் பண்ணேன், 1 வந்து ஃபெயில் ஆயிட்டேன்.
ஃபெயில் ஆனதுனால நான் அடுத்த ஸ்டேஜான டிவிக்கு வந்து என்னால் போக முடியல. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபீல் பண்ணாலுமே அடுத்து லெவல் 5, லெவல் 3, லெவல் 2 இந்த 3 எக்ஸாம் இருக்கு. ஸோ நான் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நான் மூவ் ஆனேன். மூவ் ஆகிட்டு லெவல் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெங்களூர்ல நடந்துச்சு. பெங்களூர் நடந்து அதையும் நான் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் கிளர்க் இந்த ரெண்டுக்குமே செலக்ட் ஆனேன். இந்த ரெண்டுக்குரிய போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கிறது மேண்டேட்டரி. அதன்படி பார்த்தீங்கன்னா லெவல் 5 ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. எனக்கு டைப்பிங்கை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டோட கைடன்ஸ் தான் டைப்பிங் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 1500 ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணவே முடியும். எனக்கு வந்து இருந்தது 15 நாள். 15 நாள்ல 13 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1500 ஸ்ட்ரோக்ஸ் வந்து வரவே இல்லை. ரிமைனிங் இருந்த 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சா மட்டும்தான் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். ஸோ அந்த 2 நாளுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து 1500 ஸ்ட்ரோக்ஸ் வந்து அடிச்சிட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையோட நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணல. நான் 1569 ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சேன். ஸோ அடிச்சோடனே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி டைப்பிங்கும் கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருந்துச்சு. இந்த ஓவரால் ப்ராசஸுமே முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17, 2022 வந்து வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்ல இருந்துச்சு. நான் வீட்டில் சொன்னேன். ஸோ எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் ஸ்டார்டிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண டயத்தில் வீட்டில் எல்லாருமே எனக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் ஜாப் போக சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு ஆள் மட்டும்தான். ஸோ நான் என்னோட விடாமுயற்சி அண்ட் அண்ணனோட சப்போர்ட்டால தான் எனக்கு இந்த ஜாப் வந்து கிடைச்சிச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங் RRB LB 13 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ RRB NTPCல 80 மார்க் மேலே எடுக்க முடிஞ்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடிச்சோ. ஸோ உங்களாலையும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லார் லைஃப்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் மட்டுமே எடுத்து உங்களோட விடாமுயற்சி அந்த தன்னம்பிக்கையோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறலாம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறும்போதுல உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.